Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Midwest Limited IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1981ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், மைனிங், ப்ராசஸிங், மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா Black Galaxy கிரைனைட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கிரைனைட்ல கோல்டன் ஃபிளேக்ஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த ரீசன்னால தான் இந்தியால இந்த கிரைனைட் வந்து ரொம்பவே ரேர் அண்ட் காஸ்ட்லியா இருக்கு. இந்த கம்பெனி இந்த பர்டிகுலர் கிரைனைட்டை மேனுஃபேக்சர் பண்றதுனால இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் ரீஜன்ல இந்த கம்பெனிக்கு 6 கிரைனைட் மைன்ஸ் இருக்கு அண்ட் 6 லொகேஷன்ஸ்ல இவங்களோட ஆபரேஷன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்லயுமே இந்த கம்பெனிக்கு ஒரு கிரைனைட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம 25 ஃபியூச்சர் ஆக்சஸ்டு கிரைனைட் லொகேஷன்ஸையும் பார்த்து வச்சிருக்காங்க. இந்த லொகேஷன்ல தமிழ்நாடு ரீஜனும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை 17 கண்ட்ரீஸ் அண்ட் 5 கான்டினென்ட்ஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மேஜரா இந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து சைனா, இட்டாலி அண்ட் தாய்லாந்து ரீஜனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது நேச்சுரல் ஸ்டோன்ஸ், குவாட்ஸ், ஹெவி மினரல் சாண்ட்ஸ் அண்ட் டைமண்ட் ஒயர் டூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. கரண்டா இருக்கிற கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது ஸ்டெப் அண்ட் கோ, ஜிமா ஸ்டோன்ஸ், குவான்சு ஸ்டோன்ஸ், ஜீமன் குரூப்ஸ், கிங் மார்பிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபாரின் பேஸ்டு கிளைண்ட்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 1326 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு Black Galaxy கிரைனைட்ல இருந்து மட்டுமே மோர் தென் 65% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் அப்சல்யூட் Black கிரைனைட்ல இருந்து அரௌண்ட் 25% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் அதர் வெர்டிகலான அதர் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அண்ட் டைமண்ட் ஒயர்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து கிரைனைட் பேஸ்டு பிசினஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது வித்தின் இந்தியால இருந்து 43.03% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் அவுட் சைட் இந்தியால இருந்து 56.97% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 133.30 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 602.26 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸையும் ஃபினான்ஷியல் இயர் 24ல நல்லாவே ரெடியூஸ் பண்ணிருக்காங்க பட் 25ல ஸ்லைட்டா அதிகமாக இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 1014 rupees சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 1065 rupees per share சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட EPS டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட earnings per share வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 39.42 rupees சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 27.02 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை நேச்சுரல் ஸ்டோன்ஸ் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 12.73 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7886 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 18.84% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 19.42% மெயின்டைன் பண்றாங்க.
ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.43 டைம்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 ஆர் 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 23ல 1800 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கிரைனைட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ் பார்க்கும்போது போக்கர்னா லிமிடெட் இந்த கம்பெனியோட லிஸ்டட் பேர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் ஸ்லைட்டா சின்ன கம்பெனியா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டொமஸ்டிக் கன்சப்ஷன் பாத்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்ல கிரைனைட் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 30யோட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து 6 to 7% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் வெர்டிகல்ஸை 4 ஜோன்ஸா பிரிச்சிருந்தாலும் இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து பிளாக் கேலக்ஸி கிரைனைட்ல இருந்து மட்டும் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த ப்ராடக்ட்டோட டிமாண்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான மிட்வெஸ்ட் நியர்ஸ்டோன் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும் அண்ட் எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ October 15 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 17 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 5 rupees per share அண்ட் ஒரு லாட்டுக்கு 14 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 451 crores அண்ட் இதுல 250 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயர் இருந்தீங்கன்னா 101 rupees அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். October 20 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் லிங்க் ஷேர் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து October 24. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 95.83% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பார்க்கும்போது 84.39% மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா மிட்வெஸ்ட் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பிரைஸ் வேல்யூஷனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட்ல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்டரி சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். ஆக்சுவலா இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் யூனிக் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் சைடா இருந்தாலும் இந்த கம்பெனி இந்த ஐபிஓல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வராங்க. இந்த ரீசன்னால தான் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன்ல நான் இருக்கேன். என்னோட டிசிஷனை செகண்ட் டே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.